காலம் முதல் ஞாயிறு மற்றும் இறைமகனின் திருமுழுக்கு பெருவிழா. இத்திருப்பலிக்கு இறையாசிர் பெற வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இயேசுவின் திருமுழுக்கு அவருடைய 3 ஆண்டு பொதுப்பணியின் தொடக்கமாகவும் அவரது 30 ஆண்டுகால தனி வாழ்விலிருந்து மானிடரின் மீட்பு திட்டத்திற்கு தம்மை தயார்படுத்தியுள்ள நிகழ்ச்சியாகவும் அவரது திருமுழுக்கு அமைகிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து பெற்ற திருமுழுக்கு நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது. திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளின் ஆலயங்களாக மாற்றப்பட்டுள்ளோம். கடவுளின் பிள்ளைகள் என்ற அடையாளம் நமக்கு தரப்பட்டுள்ளது. நாமும் இயேசுவை போல நம் துன்பங்களின் மத்தியிலும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றி கடவுளை பூரிப்படைய செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். திருமுழுக்கு பெற்ற நாம் இன்று அதை வெறும் சடங்காக பாராமல் திருமுழுக்கின் வெளிப்பாடுகளை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த முயலுகிறோமா என்ற கேள்விக்குறி நம் உள்ளத்தில் எதிரொலிக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளான நாம் அதை நம் பொது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துக்குறைக்கும் இப்பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறை அருளையும் இரக்கத்தையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பெற தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாக மோகன் தாமஸ் குடும்பத்தில் நன்றி பலியாகும், ஜான்சன் சாந்தி குடும்பத்தில் நன்றி பலியாகும், இருதய பாபு ஜேசு தங்கம் குடும்பத்தில் நன்றி பலியாகும், ஜேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தில் நன்றி பலியாகும், ஜான் டேவிட் அனிதா குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஒப்புக்கொள் ஜெபிக்கிறார்கள். அத்தகைய குடும்பம் இந்த நாளிலே ஆண்டு நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்த மரித்து போன இருதய சாமி மரிய பிரான்சிஸ்கா, மார்க் ஆரோக்கியம்மா, பிரான்சிஸ் மரியம்மா, மார்கரெட், அருளானந்தம் இன்யாசி, அலெக்சாண்டர் ஸ்டீவன் பிலிப்ஸ் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் என்றாள்.
அன்பாகவே இன்று தாயாம் திருவை ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. இங்கே வாசித்த இந்த முன்னுரையில அந்த சகோதரி மேலகாய் சொன்னாங்க கடைசி ஒரு வார்த்தை, இது ஒரு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, மாறாக கடவுளுடைய அருளையும் அனுபவத்தையும் பெறுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. எனவே நாம் அனைவரும் குழந்தைகளாக இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் ஆலயத்தில் குருவானவர் முன்பாக, நிறைய உறவுகள் முன்பாக திருமுழுக்கு என்னும் திருவரு சாந்தி கொடுத்து நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவம் நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம குழந்தையா இருந்துட்டோம். அவை அந்த அனுபவத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் பெற்ற இந்த மாதிரியான திருமுழுக்கு அல்லது சடங்குகளாகவே நாம் கருதோம். ஏதோ ஒரு குழந்தை தண்ணி ஊத்துனாங்க முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை, அது வெளி அடையாளம். அவை இயேசு பெற்ற அதே திருமுழுக்கை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள் என்பதை இன்றைய வாசகம் மிக தெளிவாக சொல்கிறார். பல நேரங்களில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கு அல்லது அதனுடைய கொடைகள், அதனுடைய ஆவியானுடைய வல்லமையை உணதான நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் நாம் கடந்து போவோம். அனைவரும் அமருவோம். நாம் பாட வேண்டிய பலர் மூவொரு இறைவா, தண்ணீரின் வழியாக எங்கள் பாவங்களை கழுவி உமது அன்பு பிள்ளைகள் ஆக்கினீரே. அச்சிறப்பிற்குரிய திருமுழுக்கின் மேன்மையை உணராமல் உமக்கு எதிராய் பாவங்கள் புரிந்து உம் பிள்ளை என்னும் வரத்தை இழந்த தருணங்களை எண்ணி மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். தந்தையாம் எம் இறைவா, எங்கள் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்து என்னும் ஒளியை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த ஒளியை பிறரோடு பகிராத தருணங்களை எண்ணி மனம் வருந்துகிறோம். மேலும் பல நேரங்களில் பாவம் என்னும் இருளில் பயணித்து இருளின் மக்களாய் வாழ்ந்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவின் தூய்மை என்னும் புண்ணியத்தை வெண்ணிற ஆடை மூலம் அணிந்து கொண்ட நாங்கள் எங்களது பாவ வாழ்வால் தூய்மையை இழந்து பாவ கரையோடு வாழும் எங்களை உமது மன்னிப்பால் கழுவி தூய்மையாக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் நாட்டில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை மண்பாந்த மைந்தரன சிறந்த முறையில் நீ அறிக்கையின் தீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுபிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டனே. அவர்கள் உமக்கு ஏற்புடையவளாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசையா மூலமாக கடவுளின் அன்பு கட்டளைகளுக்கு வாழ மறுத்து அந்நிய நாடுகளில் ஊதாரியாக அலைந்து திரிந்த மக்களுக்கு கடவுள் புது வாழ்வை அறிவிக்கின்றார், மன்னிப்பும் வழங்குகிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார், உங்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பார் என ஆறுதல் மொழிகளை தருகிறார். இறைவனின் இரக்கமும் அன்பும் நிறைந்த இந்த இறைவார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்களை அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பி அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது ஆவியை விடுதரலும் ஆண்டவரே, பூமி முகத்தை புதுப்பித்தரலும். உமது ஆவியை விடுதரலும் ஆண்டவரே, பூமி முகத்தை புதுப்பித்தரலும். ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவர் நீரே துணை மேன்மை மிக்கவர், ஆண்டவர் நீரே துணை மேன்மை மிக்கவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவர் நீரே துணை மேன்மை மிக்கவர், ஆண்டவர்
என்றும் அவர் பெருமை நிலைத்திடுக. ஆண்டவர் தம் செயல் குறித்து மகிழ்வுறுக. ஆண்டவர் தம் செயல் குறித்து மகிழ்வுறுக. நம் தியான பாடலுகந்ததாய் இருந்திடுக. நம் தியான பாடலுகந்ததாய் இருந்திடுக. உமது ஆவியை விழித்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விழித்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் இயேசு நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயம் வெளிப்பட்ட போது தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார் என்ற இறை இயேசுவின் இரக்கத்தை பதிவு செய்யும் திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய மற்றும் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய. அன்புக்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. முயலுக்காழுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 3 இறைத்திரு வசனங்கள் 15 16 முடிய, 21 22 முடிய. மக்கள் மீட்பர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவா இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒரு வருகிறார், அவருடைய மிதியடி வாரி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெரும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இரவில் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்து தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்போது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த பங்கிலே பொறுப்பேற்ற பிற்பாடு பலர் தனிப்பட்ட முறையில் குடும்பமாக வந்து, ஃபாதர் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம், ஆனால் ஞானஸ்தானம் வாங்கலை, இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் மாதாவை அந்தோனியாரை ஆண்டவர் பிடிக்கும் ஃபாதர், எங்களுக்கு எப்படியாவது இந்த சபையில் இந்த கோயிலில் சேர்த்து, அவங்க சொல்லுற கோயிலில் சேர்த்துக்கணுமா, அவங்களுக்கு சபைலாம் தெரியாது, கத்தோலிக்க திரு. அப்படி பார்த்தீங்கன்னா வருகிறவ எல்லாம் மிக மெத்த படித்தவர் அல்ல, சாதாரணமான இருப்பாங்க, மேபி அன்றாட காட்சியில் இருப்பாங்க. ஆனால் அவளுக்குள்ள ஒரு தாகம். நான் வழக்கமாக சொல்வேன், வந்தோடனே உடனே நாளைக்கே ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு வரணும், நான் உங்களை பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வாங்க அப்படின்னு சொல்வேன். அது தொடர்ந்து அருள் சகோதரி 6 அனுப்புவேன், அவங்கள போய் நீங்கள் போய் ஜெபம் கற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்வேன். பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொன்னது தான், அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள். நம்ம நிறையெல்லாம் அவங்களுக்கு சிஸ்டம் வந்து அவங்க புரிஞ்சுக்க எல்லாம் இதெல்லாம் என்ன, அது நற்கருணைனா என்ன, அதாவது திருமுழுக்குனா என்ன என்பதை பற்றி சும்மா எளிமையான முறையில் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படியாக பல பேர் வந்து இந்த ஆலயத்தில் அது மாதிரி திருமுழுக்கு பெற்று குடும்பமாகவே அவங்க கல்யாணத்தை எல்லாம் முறைப்படுத்தி அற்புதமான ஒரு குடும்பங்கள்லாம் இங்கே இருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு சாமியார் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணி ஒரு புதிய குடும்பத்தை, அதை இந்துவாக இருந்து திருமுழுக்கு பெற்று ஞானசனம் வாங்கிட்டு கொண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கூடாது, நம்ம பழைய ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நீங்களாம் நிறைய பேர் பல வருஷமாக ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்துவ மத தழுவி கோயிலுக்காக இருப்பீங்க. இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், புது தொடப்பம், தமிழில் ஒரு பழமொழி, புது தொடப்பம் நல்லா பெருகும், நியூ ப்ரூம் ஸ்வீப்ஸ் வெல், அதாவது புது தொடப்பம் பயங்கர ஃபாஸ்ட்டாக. நம்ம நிறைய நேரங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி புதிதாக வருவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பூசைக்கு வருவாங்க, மரியாதை சேர்ந்துக்கிறன்வாங்க, ஜெபக்குள்ளலாம். இந்த மாதிரி அந்த பங்கிலும் கூட இப்படியாக நான் சொன்ன பின்னணியில் இந்துவாக இருந்து திருமுழுக்கு பெற்று குடும்பமாக தவறாமல் கோவில்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய ஆள் ஒருத்தர் இருக்கார் இந்த பங்கில் வச்சு, பழைய ஆள்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக கோயிலில் இருக்கு. அவர் பார்க்குறாரு, என்னடா இந்த ஆள் யாரோ புதுசாக வரான், ரொம்ப ஓவராக பண்ணுறான், எல்லாம் ஓவராக சீனாக போடுறான்னு கூப்பிட்றாரு. இங்கப்பா தம்பிங்கப்பா அப்படின்ற வடிவேல் மாதிரி கூப்பிட்றாரு. சரி, நீங்கள் எப்போ ஞானஸ்தானம் வாங்கினீங்க? வாங்கி ஒரு 3 months 3 மாதம் ஆச்சு. அது சரி, ஜபலாம் தெரியுமா? கேள்வி கேட்குறாரு. ஜபலாம் தெரியுமா உனக்கு? அவர் புதுதாக திருமுழுக்கு பெற்றவர், கொஞ்சம் அமைதியாக இருக்கார். ஏங்க ஏசு கற்பத்தை சொல்லு பாக்கலாம், இது கொஞ்சம் அமைதியாக இருக்கார். அருந்த மாதிரியே தெரியுமா? அருந்த மாதிரி ஜெபிச்சுமா 10 கட்டல ஒரு வாயே திறக்கல. நான் சொன்னார், சாமியார் என்ன பண்ணாரு தெரியல, யாரு வந்தாலும் என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் கொடுத்து காத்தலிக்கா கிறிஸ்துவம் மாத்திர, ஒரு ஜபம் தெரியல, அண்ணன் ஒரு மண்ணும் தெரியல, நீலாம் என்னையா கிறிஸ்துவம் மாதிரி என்ன பண்ண சபையில அப்படி. இவரு நம்ம பழைய ஆள் கொஞ்சம் வாய்ஸ் அவருக்கே தெரியாது அந்த விஷயம். அவர் வந்து ஒரு விட்டு போறாரு, என்ன நீ ஞானஸ்தானம் வாங்கி என்ன பண்ண போற அப்படின்றார். புதிதாக திருமுழுக்கு பெற்ற சொன்னார், நீங்க சொன்னது சரிதாங்க, எனக்கு நிறைய ஜெபங்கள் தெரியாது நீங்க சொன்ன, ஆனா கத்துக்கிட்டேன், எனக்கு படிப்பறிவு இல்லை,
நீ கேட்ட பல கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனா விசார் பாருங்க, ஒரு ட்விஸ்டிங்க. திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக இந்த சபைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான குடிகாரன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை பார்த்தா என்னை பார்த்தாலும் அலறுங்க, கிட்டேயே வரமாட்டாங்க. ஏன்னா நான் செம்மையா அடிப்பேன், வாயை திறந்தா ஒரே கட்டமாக தான் பேசுவேன். என் பிள்ளைங்களை நான் கொஞ்சினதே கிடையாது, ஏன்னா என்னை பார்த்தா அப்படியே ஒரு டெரர் பீஸ் மாதிரி இருப்பேன். சொல்லி முடித்தார். நான் திருமுழுக்கு வாங்கிய பிற்பாடு நான் குடிக்கிறத விட்டேங்க. என் பிள்ளைங்க என் மேல அப்பா அப்பா என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட அன்பா இருக்கு. நான் இப்போ முதல் மாதிரி இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஜபம் தெரியாதுங்க. ஆனா இந்த இயேசுவை அந்த திருமுழுக்கு வழியா சாமியார் கொடுத்த பிற்பாடு நான் பழைய ஆள் இல்லைங்க, நான் புதிய ஆளா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இயேசுவிற்கு பிரியமானவர்களே, இன்று திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நான் முதல்ல முன்னுரை சொன்னதுதான், நாம குழந்தைய இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன ஃபாதர் குழந்தையா இருக்கும் போதே ஊத்திட்டீங்க தண்ணிய, எனக்கு என்ன தெரியும். இப்ப பாருங்க, அந்த பங்கள இந்த பெந்தகோ சமயம் முழுக்கு ஞானசானம் ஏசப்பா முழுகுனாரு யோர்தான் நதிக்கரையில, முழுக்கு ஞானசானம் கொடுத்தா தானே பாவத்தெல்லாம் விட்டுட்டு நான் புது மனிதனா மாற முடியும் அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் கேள்விலாம் கேட்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது உள்ள போனா நிறைய பேசலாம். அப்படியே திரு அவை அதற்கென்று விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு அப்படி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். டீச்சர் சிஸ்டருக்கு சொல்லி 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 வாயே வலிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சிஸ்டர் கிளாஸ் எடுக்கிறோம். என்னுடைய ஒரே ஒரு கேள்வியை முதல்ல நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அது இப்படி ஒரு கேள்விக்கலாம். திருமுழுக்கு என்றால் நீங்க என்ன சொல்றீங்க? திருமுழுக்கு வழியாக என்ன பாவம் கழுவப்படுகிறது? ஜென்ம பிறப்பு நிலை பாவம் கழுவப்படுகிறது. இது எங்கிருந்து தொடங்கியது? ஆதாம் ஏவாள் அங்க என்ன பண்ணாங்க? வாழ்வின் மரம் நன்மை தீமை அறிவு மரம் பைபிள் வசனம் சொல்றது. நன்மை தீய ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு இந்த மரத்தின் கனிகளை சாப்பிட வேணாம் சொல்றாரு. அவங்க சாப்பிட்டாங்க, அதன் வழியாக அவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டாங்க, கடவுளுடைய கீழ்ப்படியாக பாவம் செய்யறாங்க. ஸோ அன்னைக்கு துவங்கியதுதான் இந்த பிறப்பு நிலை பாவம். அப்போ திரு அவை சொல்கிறது, உலகில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் என்ன பாவத்தோட பிறகுறாங்க? ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறாங்க. அப்போ எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? சாமி என்ன பண்றாரு? தண்ணி ஊற்றும் போது என்ன சொல்றாரு? தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நான் உன் பாவங்களை கழுவுகிறேன். முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்த கேள்வி நீ பதில் சொல்லியா? இயேசு எங்க பாவம் செஞ்சார் சொல்லுங்க. இயேசு ஏன் திருமுழுக்கு தரணும்? இப்போ யாராவது கேட்குறா, ஏங்க நீங்க சொன்னதே ஓகேங்க, நீங்க எல்லாம் இப்போ உட்காந்துறீங்க. திருமுழுக்கு ஜென்ம பாவம் செஞ்ச நம்ம எல்லாரும் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க பாவம். ஆனா அவர் அப்படி இல்லையே. அவர் யாரு? அவரு இயேசு பாவம் செஞ்சாரா? அவருடைய கருத்தறுத்ததே தூய ஆவியால். அவர் மாசு மறுவற்றவர். எல்லாம் வாயை ஆட்டுங்க, ஆட்டுங்க, வாயை திறக்காதீங்க. இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? தந்தையுடைய கட்டளை கீழ்ப்படிந்தார். நான் கேட்ட கேள்வி என்ன? இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? தந்தை சொன்னாரா நீ போய் மனு எடுத்தார், கிட்ட வந்துட்டீங்க, நமக்கு எடுத்து காட்டா வந்தார். சரி, ஓகே, நீங்க கரெக்டா பதில் சொன்னா எடுத்துங்க. எபிரேயர் 4:15 அதற்கான அழகான ஒரு வசனம் இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? நாம பாவம் செஞ்சோம், நாம பிள்ளைகள் நம்முடைய முன்னோர்கள் பாவம் செஞ்சாங்க, நம்முடைய ஆதி பெற்றோர்கள் பாவம் செஞ்சாங்க. அவன் அந்த பிறப்பு நிலை பாவம் தொடர்ந்து கொண்டு இருக்கு. இன்றில்ல உலகம் முடியும் வரை இந்த உலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வருகிறது அந்த பாவ நிலையோடு தான் பிறகுது. அப்ப திருமுழுக்கு வழியாக அந்த பாவம் கழுவப்படும். இயேசு அப்படி இல்லையே. இயேசுடைய பிறப்பே தூய ஆவியால் தான் அன்னை மரியா கருத்தரித்தார் என்று ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாய் கொண்டாடி மகிழ்ந்தோம். வசனம் வாசிங்க. நம் தலைமை குரு அப்படியா தன்னுடைய வலுவின்மையை வெளிக்காட்ட இயலாதவர் அல்ல. வசனம் பாருங்க, கவனி இந்த வசனம். மாறாக எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர், எதிலுமே பாவம் செய்யாதவர். அப்போ ரொம்ப அழகாக சொல்றாங்க, நம்மை போல. அவர் அழகாக சொன்னார், மனுவர் எடுத்தார், நம்மை போல ஒருவராக தன்னை காட்டிக் கொண்டார். நம்மை போல மக்களோடு மக்களாக ஒன்றர கலப்பதற்காக
மக்களினுடைய துன்பம் இன்ப துங்களில் பங்கெடுப்பதற்காக தான் நான் சொல்ல எபிரேயர் ஆசிரியர் சொல்றார். அதற்காக தான் அவர் என்ன பண்ணாராம், திருமுழுக்கு என்ற திருவருட் சாதனத்தில தன்னை இணைத்துக் கொள்கிறார். நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பையன், உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் வீட்டுல அந்த காலத்துல செய்வாங்க, இப்ப பண்றான்னு தெரியல. இந்த பசங்க 2 பேர் நடிச்சாங்களேன், சிறு பிள்ளைகளா இருக்கும்போது இப்போ சில வீட்டுல பண்றாங்கப்பா. வண்டுங்களாம் டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்களாம் இந்த மாதிரி சாமியார் மாதிரி உடுப்பு போட்டுக்கிட்டு வீட்டுல பூசெல்லாம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? ஃபாதர் சொல்ற மாதிரி எல்லாம் உட்காரு, பக்கத்துல உட்காரு, தந்தை மகன் தூயா சும்மாட்டியும் இந்த விளையாட்டா கூட அந்த ஆர்வம் பார்த்துருப்பீங்க. பிள்ளைகள் சில நேரத்துல ஃபாதர் பேசுற மாதிரி பூசை வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த பையன் கூட என்ன பண்ணா, சின்ன பையன் தான், தம்மா தொண்ணு பையன் தான், அவன் என்ன பண்றான், அவனுக்கு ரொம்ப ஆர்வம், ஆகவே அந்த பூசை வைக்கிற மாதிரி பண்றான். பூசைக்கு பக்கத்துல யாரை வைக்கிறான், ஒரு பூனையை வச்சு பூசை வைக்கிறான். பூனை உங்களை அம்மா அப்பாலாம் இல்லை, பூனை வச்சிருக்கேன். அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா பையன் பாரு இன்னைக்கு ஒரே செல்போனை வச்சு நோண்டி நிற்பான், டிவி பார்த்து நிற்பான், ஊரை சுத்துவான், விளையாடுவான். ஆனா என் புள்ள பாரு, தங்க புள்ளடா என் புள்ள என்ன பண்ணுது, உட்காந்துட்டு பூசை வைக்குது. அந்த மாதிரி கழுத்த துணிலாம் போட்டுக்கிட்டு எதுக்கு பூசை வைக்கிறான், யாரு பக்கத்துல இருக்கா, பூனைக்கு பூசை வச்சுக்கான். திடீர்னு பார்த்தா ஒரே சத்தம். கிச்சன்ல அம்மா உட்காந்துருக்கு. முதல்ல சந்தோஷப்பட்ட அம்மா பார்த்தா இவன் என்ன பண்றான், பூனையை தன்படி தண்ணியில முக்கிறான். அது என்ன பண்ணுது, அப்படியே கத்துது, விட்டா கடிச்சிடும், தெரியல உங்களுக்கு. அம்மா ஓடியாரா, ஏய் என்னடா பண்ற. இந்த பூனை நம்ம திருச்செவி வந்தா திருமுழுக்கு பெறணும் தெரியணும்ல. நம்ம இந்த பூனை திருச்சபையில வந்தா திருமுழுக்கு பெற வேணும் தெரியுமா, தெரியாதா? அதனாலதான் அவன் என்ன பண்ண, தண்ணியில முழுக்குன்னு சொன்னானா. எனவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு திரு அவை, இந்த திருச்சபை நமக்கு நிறைய விஷயம் சொல்றாங்க. அப்ப திருமுழுக்கு என்னன்னா அடித்தள, ஃபவுண்டேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலம் சொல்றாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறைய புனிதர்கள் வாழ்வு, நிறைய விவிலியத்தை கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடித்தள அனுபவம் அப்படின்னு சொல்றான். அடித்தள அனுபவம் தான் என்ன ஆகுது, அவருடைய வாழ்வை மாற்றுகிறது. ஏன்னா நிறைய கொட்டேஷன் சொல்ல முடியும், எடுத்துக்க வேணா வாசிக்க முடியாது. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-8 வரையும் வாசிங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழைக்கிறார், ஏசாயா அழைக்கிறார். அப்ப என்ன பண்றானா, அந்த நெருப்பு எடுத்து அவருடைய உதட்டில் வைக்கிறார். உதட்டு வைத்து உன்னுடைய பாவெல்லாம் அழிக்கப்பட்டது, நீ புதுப்பிறப்பாய் மாடுகிறான்னு சொல்றார். நம்ம திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரத்துல தமஸ்கு நகருக்கு போறாரு. நம்மால யாரு, பவுலடிகளார். அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் காட்சி கொடுத்து அந்த கண்ணு போய் அவர் என்ன பண்றாரு, ஒரு புது மனிதனாக எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். லோயலா இன்னாசியாரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் பெற்றவர். மன்ரேசா அப்படின்ற குகையில போயிட்டு ஜெபிக்கிறார். அங்கதான் அவருக்கு அந்த அந்த அனுபவம் கிடைப்பதாக சொல்றாங்க. டார்ஜிலிங் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண சகோதரியாக இருந்தவள் தான் யாரு, எல்லாம் நானே சொல்லிடுறேன், யாரு, சாதாரண பயணம் செய்து கொண்டிருந்தவள் தான் என்ன பண்ற, தன்னுடைய வாழ்வு இந்த வாழ்வல்ல, ஸ்கூல்ல உட்காந்து டீச் பண்ணி நல்லா 3 நாள் சாப்பிட்டுட்டுல கல்கட்டா நகரில் இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு சென்று பணியாற்றுவான். நான் இது மாதிரி எக்கச்சக்கமான பேரை சொல்லிட்டே போவேன். நீ பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் தான் என்ன பண்ணுதான், அவனை உந்து தள்ளியது அப்படி சொல்றாங்க. இந்த அனுபவம் தான் என்ன பண்ணுதான் அவனை சும்மா இருக்கு அப்படி நான் சொன்ன மனிதர்கள் எத்தனையோ புனிதர்கள்லாம் இருக்காங்க. இதுதான் நீங்க சொல்றாங்க ரொம்ப அழகாக, இயேசுடைய திருமுழுக்கு அனுபவம், அவருடைய பணி வாழ்வின் துவக்கம், அவருடைய பணி வாழ்வில் அது இயேசு அந்த அனுபவத்தை பெறுகிறார். வானம் திறக்கிறது, தூய ஆவியார் மேல வருகிறார், தந்தையாய் கடவுளை என் அன்பார்ந்த மகன் சொல்றார். அந்த அனுபவம் என்ன பண்ணுதான், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழகான ஒரு வாசகம் 300 நம்முடைய முதல் வாசகத்துல ஏசாயா புத்தகம் வாசிங்க யாராவது. 11ஆம் வசனம் 40-11 ரொம்ப அழகாய் சொல்றார். ஏன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? 30 ஆண்டுகள் மறைவாக வாழ்ந்தவர் யாருன்னே தெரியல. ஆனா திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு ரொம்ப அழகாக வசனம் அழகாய் சொல்கிறது. ஏசாயா முன்குறித்து சொல்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா, பாருங்களா, ஆயினை போல தன் மந்தை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளிலே தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் அவர் என்ன பண்ணுவாராம், நடத்தி செல்வார். ஏசாயா முன்னுரைத்ததை இயேசு என்ன பண்றாரு, இயேசுடைய பணி வாழ்வு துவக்கம். நீங்க மார்க் நற்செய்தி 8 மாசம் தெரியும், உடனே சொல்வார் மனமார் நற்செய்தி யாரும் சொல்ல, அடுத்த நாளே என்ன பண்ணுவார், போயிட்டு நோயாளிகளை குணமாக்குவார், பேய் பிசாசினை ஓட்டுவார்,
எத்தனை எத்தனை அற்புதங்கள், எத்தனை எத்தனை விதமான காரியங்கள். அப்போ இந்த அனுபவம், நான் சொன்ன இந்த அடித்தள அனுபவம் தான் என்ன பண்ணுச்சா, இயேசுடைய பணி வாழ்வை மெருகேற்று சொல்றான். இயேசு திருமுழுக்கு மட்டும் பெறவில்லை என்றால், இந்த அனுபவத்தை பெறவில்லை என்றால், அவர் யாருன்னே தெரியாம போயிட்டு இருக்கும். அவர் இந்த உலகம் அறிந்து கொள்ளாமலே போயிருக்கும். அவன் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த திருமுழுக்கு நான் சொன்ன வெற்று சடங்கு ஆச்சாரம் அல்ல. ஏதோ குழந்தைய கூட்டு வந்தீங்க, ஒரு தண்ணி ஊத்துனீங்க, வெளியே அப்படிதான் தெரியும். நான் சொன்ன மாதிரிதான், திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள், நம்ம நிறைய உணர்ந்து இல்லை. அங்க போய் பாருங்க, போய் அமுக்குறான். இது வேற ஒருத்தன் மண்ணாம பார்த்து கேள்விப்பட்டீங்கல்ல, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் ஒரு பொம்பளை படுக்க வச்சுட்டு அமுத்துறாரு, கரண்ட் சாக்காச்சு, அவரும் செத்துட்டு அந்த பொண்ணும் செத்துச்சு. ஆந்திராவில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி படுக்க வச்சுட்டாங்க. அந்த பொண்ணை, ஒரு பொண்ணை உள்ள போட்டு அமுத்துறாரு. அமுத்தும் போது பக்கத்துல மைக் வச்சிருந்தாங்க போல. அவர் சொல்றாரு, தந்தை மகன் தூயாவின் பேரா நான் உன் பாவனை கழுவுகிறேன் அப்படின்றாரு. அமுத்துனாரு, அந்த கரண்ட் சாக்காச்சு, அந்த பொண்ணும் செத்துச்சு, அந்த பாஸ்டரும் செத்துட்டாரு. அப்ப நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா, இது வெற்று சடங்கு அல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடையாளம். நம்முடைய திருஅவை சொல்றது அடையாளம். அடையாளம், தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பிள்ளைங்க அந்த வெள்ளை துணி எடுத்து வந்தாங்க, அந்த ஒளி கேண்டில் எடுத்து வந்துவாங்க, அந்த தண்ணீர் எடுத்து வந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம், ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. பல நேரங்களில் பார்த்தா என்ன பண்றது இல்லை, உணர்ந்து கொள்வதில்லை. அந்த பாவம் கழுவப்படுகிறது. அது குழந்தை, இந்த அழகாய் சொல்வாராம் பிரான்சிஸ் அலேசியார், இந்த திருமுழுக்கு பற்றி அவர் இருந்த பங்களை சொல்வாராம். குழந்தையை பார்த்து, குழந்தாய் நீ ஞானசானம் பெற்ற பிற்பாடு திரும்ப நீ வானதூதரின் தோழன், நீ வானதூதரின் தோழன், நீ கடவுளின் பிள்ளை, நீ கத்தோலிக்க திரு அவையின் ஒரு அங்கம், நீ கடவுளுக்கு பிரியமானவன். நீங்க அழகா சொல்லலாம், இவரே என் அன்பார்ந்த மைந்தன் அப்படின்னு தந்தையாம் கடவுள் ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த திருமுழுக்கு இதுதான் அனுபவம். இந்த அனுபவம் தான் இயேசுவை உந்தி தள்ளியது. இயேசு சும்மாவே இல்லை. ஆகவேதான் நான் சொன்ன மாதிரி, அந்த ஆயனை போல தன் மக்களை பேணி காப்பவராக, அப்படி இன்ப துன்பங்களில், அவர் நோய் நொடிகளில், அவருடைய கவலைகளில் பங்கேற்று கடைசியாக தன்னுடைய வாழ்வையே தியாகமாக்கக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்வு மாறியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க கூட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு நான் சொன்ன அந்த கதை தான், நிகழ்வு தான். அவர் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக, நான் ஒரு குடிகாரன், நான் மோசமான, நான் ஒரு இது வச்சுங்களேன், ஒரு முடிச்சறிக்கி, நான் முன்னாடி அடிப்பேன் பிள்ளை. ஆனா திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு எவ்வளோ பெரிய மாற்றம். இன்னைக்கு ரெண்டாவது திருமுகத்தில் மிக அழகாய் சொல்றாங்க, நம்முடைய வாழ்வு எப்படி மாறணும். நம்ம ஒரு புது பிறப்பு அளிக்குமாறி தூயாவினுடைய கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும். நம்முடைய தீய நாட்டுங்கிறது நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளணும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக வசனம் சொல்ல, உலக சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடன், நேர்மையுடன், இறைப்பற்றுடன் நாம் இவ்வுலகில் வாழ பயிற்சி பெறுவோமாக. அப்ப இன்னைக்கு நீங்க இன்னைக்கு திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு நம்முடைய வாழ்வு எப்படி, நம்ம எல்லாம் வாங்கிட்டோம். நான் சொல்ற மாதிரி நம்ம அதை உணர்ந்து கொள்வதில்லை. அந்த அனுபவம் இப்ப எல்லாம் பாருங்க, நேற்று சொல்றான், காலையில நியூஸ் பார்த்துட்டு கொண்டு இருந்தேன், ஒரே இப்ப இது பழக்கமாயிடுச்சு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய இஷ்யூ. தாம்பரம், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம், அங்க பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே அடிச்சின் போது எல்லாம் ஊருக்கு போறான். ஏன்னா ஒரு வாரம் லீவ், அது ஒரு சாக்கா எடுத்துக்கிறாங்க. எல்லாம் லீவ் விட்டோன்னே கிளம்பிடணும். காலைல கோயில பூசி ஆலையை காணும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம். போய் அந்த ஊர்ல போயிட்டு இருக்கிறது, நான் சொன்ன பொங்கலை போய் கொண்டாடுறது, அது ஒரு டிராவல் பண்ணுறது. சில பேருக்கு கார்ல போறது, பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, அதுவும் சில பேர் அடிச்சுன்னு பிடிச்சின்னு போறது ஒரு பெரிய விஷயமா. கடைசி நேரத்தில் போய் உட்கார சண்டை போட்டுக்கிட்டு இது ஒரு அனுபவமாக மாறி போகிறது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த திருமுழுக்கு பெற்று இருக்கிற நாம், சீன நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருந்தாராம். அவர் நிறைய கவிதைகள் எழுதுவார். தொண்டு அப்படி ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அது ஒரு புகழ் பெற்ற கவிதை. அதிகாலை எழுகிறார், பக்கத்தில் இருந்த தன்னுடைய குடையிடம் இப்படி பேசுகிறாராம், நீ மழையில் நனைகிற போது வருத்தப்படுகிறாயா, வெயிலில் காயுகிற போது கவலைப்படுகிறாயா, நீ மழையில் நனைகிற போது வருத்தப்படுகிறாயா, என்னடா எல்லாரும் என்ன பூச்சிக்கிட்டு நினைக்கிறான், நான் மட்டும் நினைக்கிறேன், அவன் உள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு சரியா, வெயிலில் காய்கிற போது கவலைப்படுகிறாயா அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த குடை பேசுதான், நான் மழையில் நனைகிற போது அழுவதில்லை,
வெயிலில் காய்கிற போதும் கவலைப்படுவதில்லை, எனக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பாக கொண்டு செல்வதில் மகிழ்கிறேன் சொல்லி இன்னைக்கு அழகாய் சொல்றாங்க. இன்னைக்கு திருமுழுக்கு, இயேசுடைய திருமுழுக்கு நான் சொன்ன தனக்காக வாழல, தன் வாழ்வை பிறருக்காக, அவருடைய பணி வாழ்வின் துவக்கம் அப்படின்னு சொல்றாங்க. திருமுழுக்கு அந்த அனுபவம் உந்தி தள்ளியது. அவர் தனக்காக மற்றவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, ஏழைகளுக்காக, கைம்பெண்களுக்காக, நோயாளிகளுக்காக, பிணியாளருக்காக, தொழுநோயாளருக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இன்னைக்கு அழகாய் சொல்லலாம். இன்னைக்கு திருமுழுக்கு பெற்ற நீங்க நாம கூட இன்னைக்கு அடுத்தவர் பால் அக்கறை கொள்ளணும். ஆண்டவர் எனக்குள் வருவதை, ஆண்டவர் எனக்குள் இருப்பதை, இந்த தூய ஆவியார் என்னை வழிநடத்தி கொண்டு இருப்பதை உணர்பவர்கள் தங்களுக்காக வாழவே முடியாதுங்க. இதுதான் நான் சொன்ன அந்த அனுபவம். நீங்க சொன்ன அன்னை தெரேசாவோ, நான் சொன்ன லோயலா இன்னாசியாரோ, நிறைய புனிதர்கள், அந்தோனியார், பல எல்லாம் எத்துங்க. அவங்க பாருங்க தன் வாழ்வை அதற்கு தனக்காக வாழ்ந்தவர்கள் அந்த அனுபவம் பெற்ற பிற்பாடு புறாம பாருங்க வெளியில, அதுதான் அவளை இனது உந்தி தள்ளியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு கடைசியாக அழகாய் அந்த வானம் திறந்த பிற்பாடு, இவரே என் அன்பார்ந்த மைந்தன். தந்தையாம் கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறார். திருமுழுக்கு பெற்றிருக்க நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? கடவுள் பேசுற, என் அன்பார்ந்த மகள், என் அன்பார்ந்த மகன், இதை விட நமக்கு என்ன வேணும்? யார் சொல்லுமா ஐ லவ் யூ ஒருத்தன் சொன்னா பிடிக்கல? ஏசு சொல்றாரு, ஏசப்பா சொல்ற, தந்தையாம் கடவுள் நீ என் மகன், நீ என் மகள், நான் கூட இருக்கிறேன். இயேசுவோடவே இருந்தார். தந்தையாம் கடவுள் உடன் இருந்தார், வழி நடத்தினார், சக்தி கொடுத்தார், வலிமை கொடுத்தார், ஆற்று. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட திருமுழுக்கு என்ற அற்புதமான திருவிருச்சால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இவரே என் அன்பார்ந்த இவளே நீயே என் அன்பார்ந்த மகள், அன்பார்ந்த மகன். நம்ம கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்தை இன்றோடு முடித்து நம்ம ஒரு புதிய காலத்து, இந்த புதிய ஆண்டை தொடர்ந்து இருக்கிறோம். நீ பார்த்து இந்த வசனங்கள் எல்லாம் சொல்ற விஷயம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு பிரியமானவர் நம்ம எல்லாம், நாம தான் அவரோட இருக்கிறதே இல்லை. இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கிற நீங்கள் நானும் கூட கடவுளுடைய மகளாக வாழ். அவருடைய உடனிருப்பு நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து நம்மை உந்தி தள்ளக்கூடிய அற்புதமான அக்கறையுள்ள காரியங்களை, அன்பின் காரியம் நாம் செய்த அருள் வேண்டி இப்படி ஒப்புக் கொடுப்போம். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கை. பிள்ளைகளாகும் பேற்றினை நாம் அனைவரும் திருமுழுக்கு என்னும் திருபெரு சாதத்தின் வழியாக பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அந்த அற்புதமான ஆவியானவரையும் ஆண்டவருடைய அருள்வரங்களையும் பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து
ஆண்டுடைய வழிகாட்டுதலை பயணிக்க தேவையான அருள்வரங்களை விண்ணப்பங்கள் வழியாக ஆண்டுடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். நலம் தரும் புத்தாண்டை அளித்த எம் இரக்கத்தின் தந்தையே இறைவா, திருமுழுக்கின் வழியாக உமது பிள்ளைகள் ஆகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவர்கள் தூய ஆவியால் நிறைவு பெற்று இத்திரு அவையில் இறை சித்தத்திலும் ஞானத்திலும் தன்னலமற்ற சேவையிலும் தலை சிறந்து விளங்க உமது அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதே என்று வாழ்த்தி புத்துயிர் தந்த எம் கனிவான தந்தையே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களின் திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை உணர்ந்து உம் வார்த்தைகளின்படி வாழ்க்கையை நடத்தவும் வரும் தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை பெற்றிட வேண்டிய வரத்தை எமக்கு அளித்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புதுயுகம் படைத்திட உமது துணையாளரை எமக்கு அளித்த தந்தையே இறைவா, எம் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் தங்களின் தன்னலமற்ற சேவையாலும் மதம், இனம், மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் தங்கள் பணிகளை செய்து நீ விரும்பும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் வேண்டிய வரத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமக்கு மன்னிப்பு அளித்து எமக்கு புதுருவாவை வாக்களித்த தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர் தரும் நலன்களை கண்டு கொண்டு அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள தூய ஆவியாரின் அருண்கொடைகளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். யோவான் 1:32 இதோ நான் கண்டேன், சான்று பகந்தேன், ஏனெனில் அவர் இறைமகன் என்று யோவான் கூறுகிறார். நாமும் கூட குழந்தையாக இருந்தபோது இயேசுவை நாம் கண்டு கொண்டோம். அவர் நம்மை நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். திருமுழுக்கின் வழியாக எத்தனை அருள்மரங்களையும் நன்மைகளையும் ஆசிரையும் வளமையும் நம்முடைய வாழ்விலே பொழுந்திருக்கிறார் என்று கூறுவோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் புது பிறப்படைந்து ஆவியானவருக்குள் பயணிக்க இந்த திருமுழுக்கு நம் திருவருட்சால் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறது. எனவே அந்த அனுபவத்தை நாம் அன்றாடம் உணர்ந்து கொள்ளவும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் வாழ்வு அர்த்தமுள்ள விதத்தில் வாழ அருள் வேண்டுவோம். அன்பில் ஆண்டவரே, அருமையான திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மிகிற நாளிலே திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அப்படியே மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட அற்புதமான அந்த திருமுழுக்கு யோவானுடைய மனதை எமதாக்கி கொண்டு நாங்களும் உம்மோடு இணையவும் அதன் வழியாக எங்கள் வாழ்வை பிறருக்கு சான்று பகிர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். உலகிற்கு தந்திடும் பின்னவர் வழி அன்றோ
நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதராகிய அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை எல்லாம் ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகினுடைய பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதால் ஓம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரை பலியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய திருமுழுக்கினை நீ குறித்து காட்டினீர். அதனால் மின்னிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூய ஆவியார் வடிவில் இறங்கியதன் வழியாக உம்முடைய கிறிஸ்துவை மகிழ்ச்சி என்னையால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிக்க மன்னவரோடு சேர்ந்து நாங்களும் மண் உலகில் இடையராது மதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரை. அதை விட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இடையில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். இந்த புதிய ஆண்டை துவங்கி இந்த 12வது நாளில இயேசுடைய இந்த திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அப்படி என்று நமக்கு ஒரு சிசி சொல்லுவாங்க. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி. திருமுழுக்கு பற்றி 2 பாத்திரம் முடிச்சிட்டாங்க. ஒன்று, நம்முடைய ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது, நாம் தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சொன்ன பாவங்கள் கழுவப்படுகிறது, தூய ஆவினுடைய திரு தைலத்தை பூசி, இந்த கிறிஸ்மா என்ற தைலத்தை தடவி தூய ஆவினுடைய கொடைகளை பெற்றுக்கொள்கிற போது நாம் ஒரு புது படைப்பாக மாறுகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட திருமுழுக்கு என்னும் திருவரு சாதனத்தினால் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி இதோ இந்த கத்தோலிக்க திரு அவையில உறுப்பினராக, அங்கமாக, இந்த பங்கிலே ஒருவராக வாழ்வதற்கான அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். இயேசு திருமுழுக்கு பெற்ற போது ஏற்பட்ட அந்த அனுபவம், அந்த யோர்தான் நதிக்கரை அனுபவம் சொல்றாங்க. நான் சொன்ன பல அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டு திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்க்கிறார். அவர் திருமுழுக்கு பெறுவதற்காக வரிசையில் இருக்கிறார். இதோ செம்மறி ஆட்டுக்குட்டி என்று சொன்னவர், உலகின் பாவங்களை போக்குற என்று சொன்னவர். சொல்வார் பாருங்களேன், வசனம் யோவான் நற்செய்தியில வாசிக்க, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நானோ உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிற இவரோ நெறிய ஆவினால் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பேன். அவை இந்த அதே அனுபவத்தை நாம் என்று பெற இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க, மீண்டும் பிறக்கணும், வானகேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம். தூய ஆவி நமக்குள் குடிகொண்டு இருக்கிறது, ஆவியால் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புது படைப்பு தான். காலையில பார்க்கிறீங்க, அந்த மலர்கள் எல்லாம் விரிகிறது, வானம் திறக்கிறது, சூரியன் உதிக்கிறான். நாளை தினம் தான் கொண்டாடணும். நாளைக்கு சூரிய பகவான் நன்றி செலுத்து. சில்லென்று அந்த தண்ணி ஊற்றுகிறது ஆற்றிலே அல்லது நீர் வீழ்ச்சியில. இது எல்லாம் ஒரு அனுபவம். அதுக்குதான் நம்ம போறோம். இன்னைக்கு ஒரு குற்றாலத்தை போய் குளிக்கணும் அல்லது ஒரு இடத்துக்கு போய் மகிழ்ந்து இருக்கணும். இது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு மறக்க முடியாத நினைவுகளை விட்டு வச்சிருக்கிறது. அவ திருமுழுக்கு என்பதும் ஒரு அற்புதமான அனுபவம். இயேசு அனுபவித்ததை, பல புனிதர்கள் அனுபவித்ததை இன்னைக்கு நீங்களும் நான் அனுபவித்து இந்த புதிய ஆண்டில ஆவியானவருடைய துணை நமக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது. தீய நாட்டுகளிலிருந்தும் தேவையில்லாத காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு புது மனிதனாக, புது படைப்பாக வாழ அருள் வேண்டி இந்த வானம் திறந்து வெண்புறா போல என்ற பாடலை கண்களை மூடி உண்மையாகவே இயேசு பெற்ற அந்த யோர்தான் நதிக்கரை அனுபவத்தை நாமும் பெறுவோம். எப்படி அந்த புறா அவருடைய தலையிலே வந்து நின்றது போல இந்த தூய் ஆவியானவர் நம் மீதும் இறங்கி வந்து இந்த தொடங்கி இருக்கிற இந்த புதிய வருடம் நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனை விதமான அருள்வரங்களை பொழிகிற
ஆண்டாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் ஒருக்கத்தோடு பாடி ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கண்களை மூடி உங்கள் கண் முன்பாக இயேசு யோர்தான் நதிக்கரை நிற்பதை, அவர் மீது திருமுழுக்கு யோவான் தண்ணி ஊற்றுவதை, வெண்புறா வருவதை, வானம் திறப்பதை உணர்ந்தவர்களாக வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மனம் அனைவருமாக வாயை திறந்து யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வாயை திறந்து அதிகமாக போல இறங்கி வர வேண்டும், பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, நீ பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவி, நீ பெற்றுக்கொண்ட அதே திருமுழுக்கை நாங்களும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்வை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. மனம் அனைவருமாக போல இறங்கி வர வேண்டும், கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய காயங்கள் எல்லாம் நீங்க குணமாக்கணும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஏதோ திருமலுக்கு பெற்றிருக்கிறேன் குழந்தையா இருந்த போது அந்த ஆவியானவர் அந்த அனுபவம் என்னுடைய வாழ்வில் வருகிற அத்தனை விதமான என்னுடைய கண்ணீர்களும் கவலைகளும் மறைந்து என் காயங்களை எல்லாம் குணமாக்கி நான் உமக்கு உகந்தவனாக மாற எனக்கு அருள் தாங்க என்று சொல்லி பாடுவோம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும், கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திலிருந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், இந்த ஆண்டு நம்முடைய வாழ்விலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணக்கூடிய வாழ்வாக, நாம் அனைவரும் சாட்சிய வாழ்வு, சான்று பகரக்கூடிய வாழ்வாக இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். ஆவியானவர் திருமுழுக்கின் வழியாக இயேசுவில் இருக்கிற அதே ஆவியானவர் நம் மீது இறங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி பாடுவோம். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, அனைவருமாக சாட்சிய வாழ்வு வாழணுமே, யோர்தான் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வானத்திலிருந்து அனைவருமாக
அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படி இன்று நடக்கணுமே. கண்களை மூடுவோம், கைகளை குவிப்போம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுதான், இந்த புதிய ஆண்டு எனக்கு தெரியாது, 12 நாட்களை நாம் கடந்து வந்துட்டோம். நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல, என்னுடைய வாழ்வை புதுப்பித்துக்கு ஆண்டவர். இதை துரும்புழுக்கள் வழியா நான் ரொம்ப அதிகமாக நம்புவது, நிறைய பேரை சொல்லியிருக்கேன். குழந்தை பிறந்தவனே 8 நாள்ல நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும். நீங்க 1 வருஷம் 2 வருஷம் ஞானஸ்தானம் பெறுகிற போது நமக்குள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகள், அந்த குழந்தைக்கு வருகிற நோய் நொடிகள், அந்த குழந்தைக்கு வருகிற ஆபத்திலிருந்து ஆவியாவை தடுத்து ஆட்கொள்கிறார். அதனால உடனே பாருங்க, குழந்தை பிறந்தவனுக்கு இப்ப நிறைய பேர் 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம், நிறைய பேர் பல ஆண்டுகளாகி கூட ஞானஸ்தானம் பெறவே இல்லை. அப்ப அந்த ஆவியானவர் நம்முடைய அனுபவம் கிடைக்கவே இல்லை, இந்த வல்லமை நமக்குள் இறங்குவதே இல்லை. அதான் எனக்கு ஞானம் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் கூட பார்த்தீங்கன்னா அதை அனுபவித்தோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏதோ. ஆனா சொல்வேன், இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும். நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவருடைய அந்த திருமுழுக்கு திருவரு சாதனங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருள் ஆசீர்வாதங்கள் தான் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறது, நம்மை தடுத்து ஆள்கிறது, நம்மை காத்துக் கொள்கிறது. அந்த ஆவியானவர், அந்த ஆண்டவர் இதோ நீ என் அன்பார்ந்த மகள், நீ அன்பார்ந்த மகன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த மகனாக மகளாக அவருக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ அருள் வேண்டும். இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்வுக்காக, நம்முடைய ஜெபோதிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக ஜெபிப்போம். அந்த அனுபவத்தை, அடித்தள அனுபவத்தை பெற்ற எத்தனையோ மனிதர்களாக இருந்து புனிதர்களாக மாறி போயிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசின அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் சூசையப்பன், நமது வங்கியின் பாதுகாவல் புனித அந்தோனியா, தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவசகா, இன்னும் நான் சொன்ன இந்த மனிதர்கள் புனித நிலைக்கு அடைந்திருக்கிறார். நாமும் கூட அப்படியான ஒரு ஆழ்ந்த அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக மனிதனிலிருந்து புனித வாழ்வை நோக்கி பயணிக்க அருள் வேண்டி ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாக இறைவனோடு கொண்ட உறவில அவரோடு இணைந்து வாழ நமக்கும் கற்பிக்கிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துடன் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செய்ய அமைதி உங்களுக்கு அளிக்கிற என்று திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறார்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவனே சகர்மின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் நமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நான் என்றுடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி திருமுழுக்கின் வழியாக தன்னை வெளிப்படுத்தியவர். திருமுழுக்கின் வழியாக தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்பதையும் தன்னுடைய பணி என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டு தன்னை மக்களோடு மக்களாக கற்பூரத்தை போல கரைத்து கொண்டவர். நீங்களும் நானும் கூட இந்த இயேசுவின் திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். இவரோடு இணைந்து பிறரோடு இணைந்து வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்று கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். எழுந்து வா இதயம் வா, கனிவு நிறைந்த வார்த்தையிலே அன்பு கொண்ட நெஞ்சத்திலே உன்னுள் பெறுகின்றேன், நான் உன்னுள் பெறுகின்றேன். இறைவா வா என்னில் வா, எழுந்து வா இதயம் வா, உணவாக எழுந்து வா, உயிரென்னில் ஊட்டவா, உணவாக எழுந்து வா, உயிரென்னில் ஊட்டவா. வருக வருக தேவா, எங்கள் உள்ளம் வருக தேவா, வருக வருக தேவா, எங்கள் உள்ளம் வருக தேவா, வருக வருக தேவா, எங்கள் உள்ளம் வருக தேவா, வருக வருக தேவா, எங்கள் உள்ளம் வருக தேவா.
வருக வருக தேவா இந்த உள்ளம் வருக தேவா வருக வருக தேவா இந்த உள்ளம் வருக தேவா. ஜூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்காக வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களுக்கு முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்டகமும் நோக்கி காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்கள் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்த தந்தை மரியனானும் தாய் ரூபி இவளின் மகன் செபாஸ்டியன் என்பவருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் காவல்கிணறு பங்கை சேர்ந்த தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன் தாய் எலன் சோபியா இவளின் மகள் ஜெர்லின் பிரியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை விக்டர் சகாய செல்வம் தாய் கித்தேரி அம்மாள் இவளின் மகன் ஜோன்ஸ் அர்னால்ட் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் அமிஞ்சக்கரை பங்கை சேர்ந்த தந்தை சிபி ஜேக்கப் தாய் குமாரி இவளின் மகள் ஸ்னேகா ஜேக்கப் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு முதல் அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை அருமைநாதன் தாய் ஜேம்ஸ் மினோலா மேரி இவருடைய மகன் அருண் பிரகாஷ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சேர்ந்த தந்தை சேவியர் மனுகரா தாய் ஜேம்ஸ் ராணி இவரின் மகள் மெர்சி ஜெனிஃபா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது முதல் அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த ஆரோக்கிய சேகர் தந்தை ஆரோக்கிய சேகர் தாய் மார்கரெட் இவருடைய மகன் சுகத் என்பவருக்கும், திருச்சி மறை மாவட்டம் உயங்குண்டான் திருமலை பங்கை சேர்ந்த தந்தை பேட்ரிக் தாய் ஜெசிந்தா இவரின் மகள் ஆலிஸ் பிரீட்டா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்க முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புகளே, இன்று ஆண்டுடைய திருமலுக்கு பெருவிழா பொது காலத்தினுடைய முதல் வாரம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை புனித இல்லேரி ஆயர் நினைவு, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித தேவ சகாயம் மறை சாட்சி விழா, இந்தியாவின் தமிழகத்தின் புனிதர். அது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த பொங்கல் மூடு தொடங்கிடுச்சு. எப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அநேகர் ஊர்களுக்கு சென்று இருக்கிறாங்க. பொங்கல் என்றாலே தினம் தை பிறந்தால் வெளி பிறக்கும் என்று சொல்வார்கள். தொடர்ந்து ஒரு வார காலம் நமக்கு விடுமுறை கொடுத்து இந்த பொங்கலை கொண்டாட அரசாங்கம் அழைக்கிறது. எனவே 14ஆம் தேதி நாம் தை திருநாளும் பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அவை அதை நாம் கொண்டாடலாமா இல்லையான்றது அதெல்லாம் இன்னைக்கு போடுறாங்க யூடியூப்ல. கண்டிப்பாக கொண்டாடுவதற்கான விவிலிய விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேன். வருகின்ற 14ஆவது செவ்வாய்க்கிழமை அமையுது. அதனால வழக்கம் போல அந்தோனியா வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறாது. காலையில மாறாக 7:15 மணிக்கு நாம் பொங்கல் சிறப்பு திருப்பலி ஏற்பாடு செய்திருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம் போல் நடைபெற 6:30 மணி திருப்பலி நடைபெறாது. மாறாக 7:15 மணிக்கு பொங்கல் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து நமக்கு நம்முடைய வின்சென்ட் பால் அவர்கள் அந்த குழுவினர் பொங்கல் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய இளையோர்கள் மற்றும் நம்முடைய மரியாதை நமக்காக கலை நிகழ்வுகளை நாட்டுப்புற கலைகளை படைக்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய இளைஞர்கள் நமக்கான குழந்தைகளுக்கான பெரியவர்களுக்கான கயிறுக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி, பல விளையாட்டு போட்டிகளை நடத்த இருக்கிறார். எல்லாம் இப்ப பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க சொன்னாங்க. பரவாயில்ல, போனவங்க போட்டோம். இருக்கிறோம் நாம எல்லாம் அனைவருமாக இணைந்து இந்த பொங்கல் திருநாளை உறவின் விழாவாக மகிழ்வின் விழாவாக கொண்டாட இருக்கிறோம். எனவே நடைபெறுகிற அந்த நிகழ்விலே நீங்கள் அனைவரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். மதுரை செல்மாரி செவ்வாய்க்கிழமை வழக்கமாக நம்முடைய பங்குல 3 திருப்பலி இருக்கும். வழக்கமாக நடைபெற 11 மணி திருப்பலி 11:15 ஒரு 1/4 மணி லேட்டாக நடத்துகிறோம். 11:15 மணிக்கும் மாலை வழக்கம் போல 6 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே இந்த பொங்கல் விழாவிலே அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு 16ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஜோசப் வாஸ் அருப்பணியார் நினைவு, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வனத்து அந்தோனியாருடைய நினைவு, 18ஆம் தேதி கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரத்தை நாம் துவங்குகிறோம். அன்பாகவே அடுத்த வாரம்
நம்முடைய பங்குல அனைத்து பிரசிடிய விழாக்களையும் கொண்டாட இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நம்முடைய பங்குல நிறைய பிரசிடி இருக்கு. எனவே காலை ஒரு 10 மணிலிருந்து மாலை வரை அழைக்கிற இந்த பிரசிடிய விழா நடைபெறும். எனவே அந்தந்த பிரசிடியை சேர்ந்தலும் மற்ற அனைவருமாக விழாவில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று மதியம் 3 மணிக்கு பிலார் அன்னையினுடைய குமிசை கூட்டமாக நடைபெறும். என்னை உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறேன். அவ்வாறு நம்முடைய வின்சென்ட் பால் இந்த மாதத்துடைய 2வது வாரம் நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் நிறைய ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறார்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக இந்த வாரம் டோர் கலெக்ஷனுக்காக வெளியில் நிற்கிறார்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்முடைய இளம் பிள்ளைகள் தொடங்கி இருக்கிறார்கள். நிறைய அன்பிகள் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனவே தொடர்ந்து வருவார்கள். அன்பிய பொறுப்பால் வழி நடத்துவார்கள். உடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு புதிய ஆண்டிற்கான நான் சொன்ன மாதிரி இந்த பைபிள் டைரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விற்பனைக்கு இருக்கிறது. ஆங்கிலம் முடிஞ்சு நினைக்கிறேன். தமிழ் இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு நம்ம கோல போட்டி எப்போதும் வருடம் ஏற்பாடு செய்கிறோம். நாளை தினம் 13 அதை பற்றி எல்லாம் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டோம். 12 அன்பிகள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார். அது என்ன ஃபாலோ பண்ணும் என்பதெல்லாம் சொல்லியாச்சு. புள்ளி கோலம் தான், 3 பேர் தான். மாலை 4 மணிலிருந்து 5:30 மணி வரை, சரியா, 1 மணி நேரம் நடைபெறும். நடுவருடைய தீர்ப்பே இறுதியானது. எனவே 12 அன்பிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களை நேரத்தோடு வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கையில் காணப்படும் மாற்றங்கள், நம்ம இயற்கையில் காணப்படும் சீற்றங்கள், இன்னைக்கு எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது, அதை மையப்படுத்தி கூட நீங்கள் இந்த கோலப் போட்டியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு இன்றைய நாளினுடைய இந்த வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே நமக்கு நடத்தி கொடுத்தவர் தெய்வ சகாயம் அன்பித்தை சேர்ந்தவர்கள். அதுவும் குறிப்பாக திருமுழுக்கு யோவானாக இயேசுவாக அந்த பையனை பார்த்துட்டே இந்த அவனும் முட்டிக்கால் போட்டு முடியவே இல்லை, பாவம், ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டான். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அன்பித்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ளும். அடுத்த வாரம் செபஸ்தியார் அன்பித்தை சேர்ந்தவர்கள் திருப்பலியை சிறப்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கவர்கள் எல்லாம் கொடுத்து அதை வாங்குறதுக்குள்ள கடந்த வாரமே கொடுக்கணும். சில பல அன்பிகள் கொடுக்க முடியாத காரணத்தால் கணக்கு வாசிக்கல. அவை வேகமாக கிறிஸ்மஸ் அன்பியத்தினுடைய நன்கொடைகள். பேதர் அன்பியம் 8100, அருளப்பர் 11200, ரஃபேல் 8100, டான் போஸ்கோ 7500, ஆக்னஸ் 7000, ஜான் மரிய பியானி 10800, சின்னப்பர் 11400, லோயலா இன்னாசியார் 12200, அருளாந்தர் 2700, ஜான் பால் 5600, இன்னாஸ் அசிசியார் 5000, லூக்கா 5000, யாகப்பர் 11200, மத்தேயு 6200, பவுசினா 6100, செபஸ்தியா 4700, அந்திரேயா 5650, அல்போன்ஸ் அம்மாள் 10350, தேவசகாயம் 6500, அன்னை தெரேசா 4300, பெரோனிக்கால் 7300, மரிய குரட்டி 11150, குழந்தை திரேசம்மாள் 5000, ராணி மரியா 6500, சூசியப்பர் 5820, மிக்கேல் அதிதூதர் 6701, டொமினிக் சாவி 7400, தோமையா 4150, பிரான்சிஸ் சவீரர் 4400. தனிப்பட்ட முறையில் வந்த கவர்கள் 1400. ஆக நம்முடைய மொத்த வரவு 2,09,421. உங்களுக்கு தெரியும், நம்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய வீடுகளில் வந்து இந்த கவர் வாங்கறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு, அல்லது சில நேரங்களில் இது மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்களும் தாராளமாக உதவி செய்த அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது தேவ சகாயம் அவரை பற்றிய ஒரு சிறிய. புனித தேவ சகாயம் இந்தியாவின் முதல் பொது நிலையினர் மற்றும் புனிதராக்கப்பட்ட கத்தோலிக்க சாட்சி. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் அருகே ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார். டச்சு தளபதி டிலனாய் என்பவரின் மூலம் கிறிஸ்தவத்தை அறிந்தார். அருட்பணி பாக்சோ பெர்னாண்டஸ் மூலம் 1745ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்திற்கு தேவசகாயம் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். சமூக சமநீதி மற்றும் இழிவு கொடுத்த சாதி நிலைக்கு எதிராக தனது வாழ்க்கை மூலம் பாடுபட்டார். இவரது மாற்றம் உயர்ஜாதி மக்களுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தியது. பலர் அவருக்கு எதிராக வன்முறை செய்ய திட்டமிட்டனர். 1749ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் மற்றும் நட்டாலம் பகுதிகளில் சிறை வைக்கப்பட்டார். சிறையில் கடுமையான துன்புறுத்தல்களை சந்தித்தார். தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியுடன் இருந்தார். 1752ஆம் ஆண்டு குன்றுகாலில் துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணம் அடைந்தார். இவர் கிறிஸ்தவ சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். 2012ஆம் ஆண்டு புனித தேவ சகாயம் இவரை மறை சாட்சியாக திருச்சபை அங்கீகரித்தது.
2022ஆம் ஆண்டு தேவசகாயம் பட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக உயர்த்தினர். தேவசகாயத்தின் வாழ்க்கை சமத்துவம், தியாகம், விசுவாசம் ஆகியவற்றின் அடையாளமாக நின்றுள்ளது. புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை மகிழ்வுடன் வேண்டுகிறோம். அதனால் துறை திருமகனுக்கு நம்பிக்கையோடு செய்யமெடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்பமான அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. வழி கொண்டாய் தலைவா.
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.